அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று பாடசாலை சமூகத்தை பொறுத்தவரையிலே மட்டுமல்ல, பொதுவாக மனித சமூகத்தை பொறுத்தவரையிலும், குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையிலே இன்று பிள்ளைகளது நடத்தை பிரச்சனைகள் பெரியதொரு தலையீடியாக மாறி வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக நாங்கள் இன்றைய வீடியோவிலே பாடசாலையிலே பிள்ளைகளது நடத்தை பிரச்சனைகள், பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ், பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியாத தன்மைகள், பிள்ளைகள் ஆசிரியர்கள் சொல்வதை கேட்கறதில்ல, பிள்ளைகளது சில நடத்தை பிறழ்வுகள், போதைப்பொருள் பாவனைகள், வேறு ஒழுக்க ரீதியான பிரச்சனைகள், எக்ரெசிவான ஆக்ரோஷமான மனோநிலைகள், சண்டை பிடித்து கொள்வது, அதே போன்று ஃபோன், அதே போன்று நவீன டெக்னாலஜிக்கான எடிக்ஷன், இது பல பிரச்சனைகளை நாங்கள் இன்றைக்கி பாடசாலை மட்டங்களில் காணோம். எனவே இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன என்று சிந்திக்கிற நேரத்தில் அது பல வகையான தீர்வுகளில் இஸ்லாமிய உளவியல் அடிப்படையில் நாங்கள் பார்க்குற நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு தீர்வை, மிக முக்கியமான அடிப்படையான ஒரு தீர்வை நான் இந்த இடத்திலே அதிபர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் குறிப்பாக பாடசாலை சமூகத்துக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்கின்றேன். அந்த தீர்வு என்னவென்றால் அது தொழுகையாகும். எப்படி தொழுகை பிள்ளைகளது நடத்தை பிரச்சனைகளுக்கு, பிள்ளைகளது ஒழுக்க பிரச்சனைகளுக்கு, பிள்ளைகளது பாடங்களிலே கல்வியிலே கன்சன்ட்ரேஷனை, ஃபோக்கஸை அதிகரிப்பதற்கு தொழுகை எப்படி ஒரு சைக்கோ தெரப்பியாக அமைய வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டலை சொல்வது பொருத்தம் என்று நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, தொழுகை மனிதனுடைய மூளையில் அல்லது மைண்ட், அவனுடைய ஹார்ட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா, அல்லது தொழுகை வெறுமனே ஒரு வகையான மெடிடேஷன் போன்ற வெறும் ஒரு சடங்கு மட்டுமா? இந்த தொழுகையின் மூலம் மனிதனுடைய மூளை மாறுமா, மைண்ட் மாறுமா, நடத்தை மாறுமா, இமோஷன்ஸ் மாறுமா என்று கேட்டு பார்த்தோம் என்றால் அந்த கேள்விக்கான பதில் தான் நான் நினைக்கிற இந்த நடத்தை பிரச்சனைகளுக்கான தீர்வாக அமைய போகிறது. இந்த தொழுகை பற்றிய ஒரு ஆய்வை இஸ்லாமிய உலகத்தில் செஞ்சு பார்த்தாங்க. ஒருவர் அழைச்சி, அப்போ அவர் அந்த ஆய்வை எப்படி செஞ்சாருன்னா, அவருடைய மூளையை முதல்ல ஸ்கேன் பண்ணார். இப்போ மூளையை பிரெயின் ஸ்கேன் ஒன்று பண்ணதுக்கு பிறகு அந்த மூளை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மாதிரி அந்த மூளையை ஸ்கேன் பண்ண பிறகு அவர் மிக வேகமாக தொழுதார். அப்போ மிக வேகமாக ஸ்பீடாக, இப்போ நாங்கள் தொழுது மாதிரி பெரும்பாலும் எந்த ஃபோக்கஸும் இல்லாமல், எந்த ஹுதுவும் இல்லாமல் மிக வேகமாக தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு மறுபடி கொண்டு போய் அவருடைய பிரெயினை ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா தொழுதுறதுக்கு முந்தி இருந்த அதே பிரெயினுடைய அமைப்பும் தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு பிரெயினை பார்த்தா எந்த சேஞ்சுமே மூளையில் நடந்தில்லை. எனவே அந்த அவசரமாக அந்த தொழுகை அந்த பிரெயினில் எந்த மாற்றமும் கொண்டு வரல என்பதை ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சாங்க. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை ஒரு சஹாபி மிக வேகமாக தொழுது விட்டு சொல்ல நேரத்தில் 3 முறை அந்த சஹாபியை திருப்பி தொலை சொன்னாங்க. சல்லி ஃபைன்னக லம் துசல்லி, நீங்கள் தொழல, நீங்கள் வேகமாக தொழுது, அது தொழுகை அல்ல, அமைதியாக தொழுங்கோன்னு வழிகாட்டினேன். அதன் பிறகு அதே நபர் ஹுதுவோடு டைம் எடுத்து மெதுவாக ஃபோக்கஸ்டாக கன்சன்ட்ரேஷனாக தொழுது விட்டு வந்து அதே பிரெயினை மறுபடி ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் என்றால் அந்த பிரெயினில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அல்லாஹ்வுடைய அற்புதம், தெளிவான மாற்றங்களை வந்திருந்ததை பார்த்தாங்க. அவர் ஹுதுவோட அமைதியாக தொழுத பிறகு மூளையில் பெரியதொரு மாற்றம் உண்டு, சேஞ்ச் உண்டு ஏற்பட்டிருப்பதை கண்டார்கள். நான் அதனுடைய அந்த இமேஜை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டிக்கிறேன், உங்களுக்கு பார்க்கலாம். அப்போ இந்த அடிப்படையில் பார்த்தோம்னா என்ன மாற்றங்கள் வந்தது என்பதை சுருக்கமாக நாங்கள் பார்த்தோம்னால், பிரெயினில் ஒரு மனிதன் ஹுதுவோட அமைதியாக தொழுதா என்னென்ன மாற்றங்கள் பிரெயினில் வரும் என்பதை பார்த்தோம் என்றால், முதலாவது மாற்றம் என்ன தெரியுமா? அவருடைய ஃப்ரண்டல் லோபில் வரக்கூடிய மாற்றம். உங்களுக்கு தெரியும், ஃப்ரண்டல் லோப் தான் மனிதனுடைய சிந்திக்கின்ற திங்கிங் ப்ராசஸ், சிந்தனை நடைபெறுகின்ற திங்க் பண்ணுகின்ற, டிசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடிய, பிளான் பண்ணக்கூடிய எல்லா பகுதிகளும் மிகிற மனிதனுடைய முன்மூளை, ஃப்ரண்டல் லோப் என்று சொல்லுவோம். அரபில் நாங்கள் நாசியான்னு சொல்லுவோம், குர்ஆன் பாவிக்கிறது. அப்போ அந்த பகுதியில் எப்படின்னு சொன்னால் ஒரு வகையான ஒரு லெஸ் ஆக்டிவ், அப்படியே ஒரு வகையான இயக்கமெல்லாம் குறைஞ்சி ஒரு வகையான ஒரு அமைதி நிலைமைக்கு அந்த பிரெயினுடைய முன்பகுதி போகிறத அந்த ரிசர்ச் காட்டும். எந்த அளவுக்குன்னு சொன்னால் அது அந்த ஏதோ ஒன்றுக்கு கட்டுப்படுவது போல் அந்த மூளை அப்படியே அமைதி அடைஞ்சி ஏதோ ஒரு சக்திக்கு கட்டுப்படுகின்ற ஒரு தன்மையை அந்த பிரெயின் காட்டுவதாக அந்த பிரெயின் ஸ்கேனில் அவங்க கண்டுபிடிச்சாங்க.
அதன் பிறகு அந்த பிரெயின் ஸ்கேனை செய்து அந்த டாக்டர் சொல்கிறேன்னு சொன்னால் மூளை ஏதோ ஒன்றுக்கு கட்டுப்படுவதாக சொன்னார். அப்போ இதில் பொருள் என்னென்ன எங்களுக்கு தெரியும். தொழுகையில் உண்மையில் இஸ்லாம் என்றாவே கட்டுப்படுவது தான். அப்போ உண்மையிலே அந்த ஒருவன் சரியாக தொழுகிற போது அவனுடைய முன் மூளை என்ன செய்ய முடியும், அவனுடைய திங்கிங், அவனுடைய சிந்தனை, அவனுடைய டிசிஷன் மேக்கிங், முழு வாழ்க்கைக்குமான அடிப்படையாக அமையக்கூடிய அந்த மூளையினுடைய பகுதி முழுமையாக அல்லாஹுக்கு கட்டுப்படுவதை அந்த தொழுகை உருவாக்குகிறது என்பதை நாங்கள் அந்த ஆய்வில் காண்கிறோம். அப்போ அந்த ஃபாத்திஹால் நான் ஓதக்கூடிய இய்யாக்க நஅ்புது வ இய்யாக்க நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகின்றோம் என்ற அந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்வது என்னவென்றால் அல்லாஹுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்ற அந்த கட்டுப்பாட்டை அந்த தொழுகை உருவாக்குவதாக அந்த ஆய்விலிருந்து நாங்கள் கண்டோம். எனவே இது முதலாவது பகுதி. மனிதனுடைய சிந்தனை, அவன் சிந்திக்கின்ற முறை, அவனுடைய நெகட்டிவ் தாட்ஸ், பிழையான வழிமுறை எல்லாவற்றையும் சேஞ்ச் பண்ணி அவனை முழுமையாக அல்லாஹ் கட்டுப்படக்கூடிய சிந்தனை செய்யக்கூடிய மனிதனாக உருவாக்குற வேலையை தொழுகை செய்கிற என்று சொல்லி அந்த ஆய்வு எங்களுக்கு சொல்கிறது. இரண்டாவது அந்த ஆய்வு சொல்கின்ற மிக அடிப்படையான அம்சம்தான் தொழுகையினுடைய மூளையில் இருக்கக்கூடிய மனிதனுடைய இரக்க சுபாவம், அல்லது நாங்கள் சொல்லும் கம்பஷனை, இரக்க சுபாவம், அன்புக்கு, ரஹ்மத்துக்கு பொறுப்பான ஒரு பகுதி மூளையில் இருக்கிறது. அந்த பகுதி தொழுகின்ற நேரத்தில் அது ஆக்டிவ் ஆகுமா. அப்போ அந்த நேரத்தில் தொழுகின்ற நேரத்தில் அவனுடைய கருணை உணர்வு, அன்பு உணர்வு, இரக்க உணர்வு எல்லாம் அதிகரிப்பதாக அந்த ரிசர்ச் இரண்டாவதாக எங்களுக்கு சொல்கின்ற பாடம். எனவே இந்த இரண்டு பகுதிகளையும் வைத்து நாங்கள் பார்க்கிற போது மனிதனுடைய மூளை தொழுகையின் போது முதலாவது ஒன்றை நோக்கி கட்டுப்படுகிறது, இரண்டாவது அவனுடைய உள்ளத்திலே இரக்க மனப்பான்மை, இரக்க சிந்தனை, அடுத்தவர்களுக்கு எம்பத்தியோடு பார்க்கக்கூடிய, உதவி செய்யக்கூடிய, சண்டை சச்சரவுகள், அக்ரெசிவ் மைண்ட் செட் இவைகளெல்லாம் குறைந்த ஒரு மனிதனை உருவாக்குவதுதான் உண்மையிலே தொழுகை என்பதை நாங்கள் இன்றைக்கு சயின்டிஃபிக்கலி பார்க்கிறோம். எனவே இந்த தொழுகையுடைய இந்த இரண்டு பகுதிகளையும் நாங்கள் பாடசாலை சூழலுக்கு கொண்டு வந்து நாங்கள் பார்த்தோம் என்றால் இன்று நமது பிள்ளைகளை நாங்கள் நடத்தை பிறழ்வுகளிலிருந்து வெளியே எடுப்பதற்கு தொழுகையை எங்களுக்கு சயின்டிஃபிக்கலாக ஒரு கேம்பாக, ஒரு ட்ரைனிங்காக எங்கள் பாடசாலைகள் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு பயிற்றுவிக்க முடியுமாக இருந்தால் நிச்சயம் அந்த பிள்ளைகளை கால ஓட்டத்தில் நல்ல சீரான நடத்தை கொண்ட, நோமலான நடத்தை கொண்ட, கட்டுப்படக்கூடிய, அல்லாஹுக்காக மட்டும் வாழக்கூடிய, அதே நேரம் கல்வியிலே கன்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்க முடியும் என்பதை நாங்கள் காணலாம். இதை அமெரிக்காவில் ஒரு பாடசாலையில் ஒரு ரிசர்ச் ஒன்று செஞ்சாங்க. என்னென்னு சொன்னால் அந்த பாடசாலைகள் இந்த மாதிரி ஒழுக்க பிரச்சனைகள், நடத்த பிரச்சனைகள் கூடுதலாக வந்த நேரங்களில் அவங்க ஒரு மெடிடேஷன் ப்ராக்டிஸ் ஒன்று செஞ்சாங்க. பாடசாலை வேலையில் கிட்டத்தட்ட ஒரு மாதம் அளவு பிள்ளைகளை குறிப்பிட்ட நேரம் கண் அப்படியே மூட வச்சு அவர்களுக்கு மைண்டுக்கு பாசிட்டிவான தாட்ஸை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3 months to 6 months வரையில் அந்த பயிற்சியை செஞ்சு பார்த்தாங்க. அதனுடைய ரிசல்ட் என்னன்னு சொன்னால் அந்த பிள்ளையினுடைய படிப்பினுடைய கவனம் குவிவு அதிகரித்திருந்தது, நடத்தை பிரச்சனை குறைந்திருந்தது. அது மட்டுமல்ல, அமெரிக்காவிலே ஒரு பெஸ்ட் பாடசாலையாக அது மாறியதாக அந்த ரிசர்ச் எங்களுக்கு கூறுகிறது. எனவே அந்த சாதாரண மெடிடேஷனுக்கு அப்படியான ஒரு சேஞ்சை கொண்டு வர முடியுமா இருந்தால், தொழுகை எங்களுக்கு பாடசாலை ஒரு மெயின் ப்ரோக்ராமாக மாற்ற முடியுமா இருந்தால், ஒரு ட்ரைனிங்காக மாற்ற முடியுமா இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு பிள்ளைகளுடைய நடத்தை பிரச்சனைகளை நமக்கு தீர்க்க முடியும். எனவே இந்த தொழுகை என்ற இந்த சைக்கோ தெரப்பியை, நடத்தை பிரச்சனைகளுக்கான தீர்வாக அமையக்கூடிய இந்த தெரப்பியை எப்படி நாங்கள் நடைமுறைப்படுத்துவது என்பதை யோசிக்கிற நேரத்தில் இந்த நாட்டில் எங்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அருள்களில் ஒன்று தான், இந்த சலுகைகளில் ஒன்று தான் பாடசாலைகள், முஸ்லீம் பாடசாலைகளில் லுகரை தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திக்காங்க. எனவே அந்த லுகர் தொழுகையை எங்களது பாடசாலைகளில் சரியாக பிளான் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு தொழுகையின் முக்கியத்துவத்தை நான் இப்போ சொன்ன மாதிரி சயின்டிஃபிக்கலாக படிப்பிச்சு அதன் வீடியோ மூலம் பிள்ளைகளுக்கு காட்டி அந்த பிள்ளைகளுக்கு எப்படி தொழுவது என்பதை தொழுவிச்சு காட்டி அதை ஸ்டாஃப் சேர்ந்து அந்த பிள்ளைகளோடு இணைந்து அந்த பிள்ளைகளுக்கு லீடர்ஷிப்பை ட்ரெயின் பண்ணி அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இமாம்களாக மாற்றி அந்த பிள்ளைகளுக்கு தொழு முறையை சொல்லிக் கொடுத்தோம் என்று சொன்னால் அதனை ஒரு மானிட்டரிங் சிஸ்டத்தினூட அவதானிக்க முடியுமாக இருந்தால் நான் நினைக்கிற இளைஞருக்கக்கூடிய எல்லா பாடசாலைகளும், குறிப்பாக முஸ்லீம் பாடசாலைகளில் இந்த தொழுகை என்பதை மீள நாங்கள் ஒரு மெயின் ப்ரோக்ராமாக சிந்திக்க முடியுமாக இருந்தால், அதனை பயிற்றுவிக்க முடியுமாக இருந்தால் பெரியதொரு சேஞ்சை எங்களது பிள்ளைகளது வாழ்க்கையில் கொண்டு வரலாம். எனவே இதற்கு பாடசாலை சமூகம் ஒத்துழைச்சி அதனை ஒரு தங்களது எஜெண்டாவிலே, ஆனுவல் பிளான்லே முக்கியமான ஒரு பிளானாக உட்படுத்தி அதனை மானிட்டர் பண்ண முடியுமாக இருந்தால்
பெரியதொரு சேஞ்ச் எங்களுக்கு உருவாக்க முடியும். எனவே பிள்ளைகளது நடத்தை பிரச்சனைகளுக்கு இஸ்லாம் கூறுகின்ற இந்த அழகான இஸ்லாமிய உளவியல் சிகிச்சையை எங்களுக்கு பாடசாலைகளை நடைமுறைப்படுத்துவ முடியுமாக இருந்தால் இந்த நாட்டிலே நல்ல முன்னுதாரணமான பாடசாலைகளாக மட்டுமல்ல, ஏனைய பாடசாலை முஸ்லீம் அல்லாத பாடசாலைகளுக்கும் ஒரு அழகான ஒரு தொழுகை என்ற ஒரு அழகான சொல்யூஷனை இந்த நாட்டுக்கு எங்களுக்கு வழங்கிய அந்த பாக்கியத்தையும் ஒரு பங்களிப்பையும் செய்த சமூகமாக எங்களுக்கு இதன் மூலம் அடையாளப்படுத்த முடியும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.